சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறார். நீங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டும். எப்படியுமே அவர்கிட்ட நீங்கள் வளர்ச்சியை பற்றி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார். 3 முறையாக எம்பியாக இருந்தீங்க, போன முறை நீங்கள் தான் எம்பி, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா அவர் பதில் சொல்ல மாட்டார். நம்ம அவர் பாஷையில் கேட்போம். சாதி ஒடுக்குமுறை, மத ஒடுக்குமுறை, இதற்கு எதிராக நாங்கள் களம் காணுகிறோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய 2 விஷயம். வேங்க வயலில் மலத்தை கலந்துட்டாங்க, அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்விதான். ஏன்னா கைது பண்ணல. ஒரு மலம் என்பது யார் கலந்தானு என்று தெரியும். கழிச்சு பாருங்க, சிபிசிஐடி, அப்புறம் லேபு கலந்தது, டிஎன் டெஸ்ட், இதெல்லாம் மலம் கலந்தவன் எவென்று தெரிந்தும் இதெல்லாம் பண்ணணுமா? ஒரு காலகட்டத்தில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களே நீங்கள் ஒத்துக்குங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களாம். அதனால இந்த வேங்க வயலில் மலம் கலந்தவனுடைய விவகாரத்தில் திருமாவளவனுடைய சாதி ஒழிப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை கேள்வி கேளுங்க. நீங்கள் அந்த சாதிக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதிக்கு திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்தை மீட்டு கொடுத்தார் என்றதை ஒரு கேள்வியை கேளுங்க. 2வது, மத ஒடுக்குமுறை. ஒரு இஸ்லாமத்தில் உள்ள தலித் மக்களுடைய பிணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட சண்டை, தலித் மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் போயிட்டு அங்கே உட்காந்து சமரசம் பேசினார். அங்கே போயிட்டு எந்த ஒரு மேடைகளிலும் எப்படி திரௌபதி கோவிலில் தலித் மக்கள் வரக்கூடாது, அதாவது தலித் மக்கள் வரக்கூடாது என்பதில்லை, அது ஒரு வழிமுறை. நாங்கள் பண்ணியே சேர்த்த மாட்டோம், ஆனால் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது அந்த தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆதரவாக பேசிய திருமாவளவன் பூட்டை பிடிச்சி தொங்க போடாரியா, ஆட்ட போறியா அப்படின்னு சொல்லி இந்த தமிழகம் உடஞ்சி பிளந்து இந்த தமிழகமே பூமிக்குள்ள போற அளவுக்கு கத்திய திருமாவளவன் அவர்கள் அந்த மக்களுக்கான அதிகாரம் என்னன்னு கேட்பாரா? அதே மாதிரி சேலம் மக்கள், சேலம் தருமபுரி நினைக்கிறேன், அந்த இடத்துல பறையரண மக்களால் தலித்துடைய சடலம், இஸ்லாமுடைய சடலம் போல இத்தனைக்கும் பார்த்தோன்னா அந்த விசிக்கால் சாதி மதத்துக்கு எதிராக பேசுவார், சாதிக்கு எதிராக பேசுவார். தன்னுடைய சொந்த சமூகமான பறையரண மக்கள் அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது இஸ்லாமியனுடைய பிணம். அங்கே பாமக தான் போயிட்டு போராடி அவர்களை அந்த பிணத்தை சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல திருமாவளவனுடைய பதில் என்ன? அதில் இருக்கக்கூடிய ஆளுநர் நவாஸ், எங்கே போனாலும் நாங்கள் சாதி ஒருக்கு முறைக்கு எதிராக போராடுவோம், நாங்கள் பாஜக உள்ள விட மாட்டோம், நாங்கள் மத அரசியல் பண்ண மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் நவாஸுடைய பதில் என்ன என்பதை அந்த சிதம்பரம் தொகுதியில் உள்ள மக்கள் கேட்க வேண்டும். இனி வரும் காலங்களில் தலித் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? குறிப்பாக பார்த்தோன்னா திமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, அதிமுக ஆட்சி அமைத்தாலும் சரி, தனி தொகுதிகள் 40 தொகுதி இருக்குது. இந்த 40 தொகுதிகளுக்கு இணையாக எப்போ நீங்கள் குரல் கொடுக்க போகிறீங்க? 19 அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு கேட்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்குள்ள திருமாவளவனுக்கு வாக்களிக்கக்கூடிய தலித் மக்களும் சரி, மற்ற மக்களும் சரி கேட்பார்களா, இல்லை நீங்கள் கேட்பீங்களா? அதுக்கு பதில் உண்டா என்பதை நீங்கள் தான் முடிவுபட வேண்டும்.